All of you sit straight, join your hands, close your eyes, breathe in, chant Om for 3 times, okay? Breathe in now. Om. Breathe out, breathe in. Om. Breathe out, breathe in. Om Shahana Bhavatu Shahana Bhunaktu Shah Viryam Karavavagai Tejasvinabhati Tamastu Ma Vittishavagai. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Gurubhyo Namaga. Hari Om. ஹரி ஓம். இன்று நாம் இயல் 2 உள்ள தமிழர்களின் வீரக்கலைகள் என்னும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வீர விளையாட்டுக்கள் மற்றும் அதன் சிறப்புகளை அறியலாம். மாணவர்கள் தமிழர்களின் வீர விளையாட்டுகளை அறிந்து கொண்டு அவ்வீர விளையாட்டுகளை முறையாக கற்று அதனை பேணி பாதுகாத்தலின் இன்றியமையாமையே இப்பாடத்தின் கற்றலின் நோக்கமாக அமைகின்றது. வாருங்கள் பாடப்பகுதிக்குள் செல்லலாம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இன்னைக்கு நாம இயல் 2ல உரைநடை பகுதியில தமிழர்களின் வீரக்கலைகள் பத்தி படிக்க போறோம். தமிழர்களின் வீரக்கலைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறு தழுவுதல், நம்ம இந்த ஜல்லிக்கட்டு பார்த்தோம் இல்லையா, காளை அடக்குதல், அந்த மாதிரி. அதே மாதிரி சிலம்பாட்டம், கம்பு சுத்துவாங்க இல்லையா, சிலம்பாட்டம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க தொலைக்காட்சியில ரெஸ்லிங் பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த ரெஸ்லிங் மாதிரியான மற்போர், அந்த மாதிரி. இதெல்லாம் என்ன வீரக்கலைகள். அதே மாதிரி நீங்க நடன கலைகள்னு போயிட்டீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நடன கலைகள். இப்ப நம்ம பார்க்க போறது வீரக்கலைகள். அது என்னென்ன கலைகள், அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழ் மரபு. தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. புரியுதுங்களா? அதாவது நம்ம தமிழருடைய அந்த பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் எதன் மூலம் நம்ம அறிஞ்சுக்கிறோம்னா இலக்கியங்கள் இல்லையா? அந்த இலக்கியங்கள் வாயிலாக நம்மளுடைய வீரக்கலைகள் என்ன, நம்மளுடைய நடன கலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிறோம். பண்டை தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான் இல்லையா? வாள், கத்தி சண்டை இல்லையா, வாளாண்மையால், தாளாண்மையால் நன்னிலமாக்கினான். புரியுதுங்களா? வேளாண்மையால் வளம் பெருக்கினான். வேளாண்மை என்னது? விவசாயம். அப்போ வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான். தமிழர்க்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியுந்தோறும் வியப்பு மேலிடும். நம்ம அந்த தமிழர்களுக்கென்றே இருக்கும் அந்த வீரம் செறிந்த கலைகளை அறியும் தோறும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வியப்பு, ஆச்சரியம் மேலிடும். ஆச்சரியம் நமக்கு அதிகமாகும். மனம் மகிழ்ச்சியில் நிறைந்திடும். நம்மளுடைய மனம் சந்தோஷமாயிரும். ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகளாக விளங்குகின்றன. இக்கலைகளுள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளை பற்றி அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்போ ஏறுதழுதல் சொன்னோம் இல்லையா, ஜல்லிக்கட்டு, காளை அடக்குதல், சிலம்பாட்டம், கம்பு சண்டை, இளவட்டக்கல் தூக்குதல். அப்படின்னா நீங்க கிராமங்களுக்கு போனீங்கன்னா அங்க பெரிய கல் இருக்கும். அந்த கல்லு ஒரு 50 கிலோ 60 கிலோ வெயிட் இருக்கும். அந்த கல்லை நீங்க முன்னாடி அப்படியே தூக்கி பின்னாடி தூக்கி போடணும். அதே இளவட்டக்கல் தூக்குதல். சில ஊர்கள்ல இந்த கல்லை தூக்குனாதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிலாம் நடைமுறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்போர், நான் சொன்னேன் இல்லையா, சண்டை போடுறது 2 பேரும். இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு நடைமுறையில உள்ள சில கலைகளை, விளையாட்டுகளை பற்றி நாம அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்களா, ஏறு தழுவுதல். இதான் இதுல பாத்தீங்கன்னா
தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளுள் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறுனா என்னது? காளை. ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். புரியுதுங்களா? இவ்விளையாட்டு பழங்காலம் தொட்டு இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது. வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது. பாத்தீங்களா, நிலத்தை 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல அந்த முல்லை நிலம்ங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும். அங்கதான் இந்த மாடுகளுக்கு தேவையான, காளைகளுக்கு தேவையான இறை உணவு கிடைக்கும். அப்ப இந்த முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது. இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகிறது. பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாள்களில் ஏறு தழுவுதல் என்னும் இவ்விளையாட்டு நடத்தப்படுகிறது. அது பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு என பல பெயர்களிலும் அது அழைக்கப்படுகிறது. ஊரில் உள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை இல்லையா, மேன்லினஸ் சொல்லுவோம் இல்லையா, அதான் காளையினுடைய கொம்பை பிடித்தல். வாளை பிடித்தல் தாழ்மை. வாழை பிடிக்க கூடாது, அது என்னது, ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம். தாழ்மை என்பது தமிழர் கொள்கை. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்பதை தமிழர்கள் திடமாக நம்பினர். காளையின் வாளை பிடித்தவன் அதன் காலால் உதைபட்டு மண்ணிடை வீழ்வான். நீங்க வாழை பிடிச்சீங்கன்னா என்ன பண்ணாது, காளை உங்களை எட்டி உதைக்கும். அப்ப நீங்க கீழே விழுகணும். அதான் சொல்லுவாங்க, மண்ணிடை வீழ்வான். ஆதலால் கொம்பை விட்டு வாளை பற்றுதல் கோழையின் செயல். கோழைனா என்னது? வீரம் இல்லாதவன் இல்லையா, அவன் தான் கோழைதான். கொம்பை விட்டுட்டு வாழை பிடிப்பான். வசமாக பிடி கிடைக்காதால் காளையினுடைய விசை அடங்கும். வசமாக பிடி கிடைத்தால் காளையினுடைய விசை அடங்கும், வீரம் அடங்கும். திடமின்றி மண்ணில் சோர்ந்து விழும். இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்று பின்பற்றப்படுகின்றன. புரியுதுங்களா? அப்போ ஏறு தழுவுதல்னா என்ன பண்ணும், மாட்டினுடைய அந்த கொம்பை பிடிக்கணும், வாழை பிடிக்க கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா கொம்பை பிடிக்கிறதான் வீரனுக்கு அழகு, வாளை பிடிக்கிறவன் கோழை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காளைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சாதாரண எல்லா காளைகளுமே இந்த ஏறுதழுவதுல கலந்துக்க முடியாது. ஜல்லிக்கட்டு காளைகள்னே காளைகள் கன்று பருவத்திலிருந்தே அதற்கு வளர்க்கப்படணும். காளையினுடைய கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவர் ஆவார். அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அந்த கொம்புல ஒரு துணி கட்டி அதுலதான் அந்த பரிசு பொருளோ ஏதோ வச்சிருப்பாங்க. அதை எடுக்கிறவர் தான் வெற்றி பெற்றவர் ஆவார். தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. போட்டி நடைபெறும் போது வாடிவாசலை மறித்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது. வாடிவாசல்னா என்னன்னா, அந்த காளை உள்ள இருந்து வரும் இல்லையா, வெளியில களத்துக்கு வரும் இல்லையா, அதற்கு பேர் தான் வாடிவாசல். அப்போ அந்த வாடிவாசலை மறிச்சுக்கிட்டு போட்டியாளர் நிக்க கூடாது. காளையினுடைய திமில் பகுதியை பிடித்தபடி 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடிகள் அல்லது 3 துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவார். புரியுதுங்களா? அதாவது திமில் அப்படின்னா என்னன்னா, இந்த காளை இருக்கு இல்லையா, இந்த பாத்தீங்களா, இவர் பிடிச்சிருக்காரு இல்லையா, இதுதான் இந்த திமில். இந்த திமிலை நீங்க பிடிச்சிருக்கணும். பிடிச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு தூரம் ஓடணும் தெரியுங்களா? பாருங்க, 15 மீட்டர் தூரம் அந்த காளையோடையே ஓடணும். இல்லாட்டி 30 வினாடிகள். இல்லாட்டி நீங்க பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த காளை 3 துள்ளல் துள்ளும். அப்ப நீங்க பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் தான் வெற்றி பெற்றவர் ஆவார். அப்ப இவ்விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை. புரியுதுங்களா? அடுத்தது சிலம்பாட்டம். பாத்தீங்களா, இதுதான் சிலம்பாட்டம். இப்போ இந்த சிலம்பாட்டத்தை பத்தி நம்ம படிக்க போறது என்னன்னா, தமிழர்களினுடைய மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம். சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். புரியுதுங்களா? அதாவது கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டார். கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர விளையாட்டாக அறியப்படுகிறது. அது முன்னாடி கம்பு வச்சுக்கிட்டு கிராமத்தை விட்டு கிராமம் வியாபாரத்துக்கு போறாங்க இல்லையா, அவங்க இந்த சிலம்பத்தை கத்து வச்சுக்கிட்டு கம்போட போவாங்க. யாராவது திருட வர்றாங்க அப்படின்னா அந்த கம்பு எடுத்து சண்டை போடுவாங்க.
அப்படி தற்காப்பு கலையா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு, வீர விளையாட்டாக அறியப்படுகிறது. சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும். இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை கம்பு என்னும் மூங்கில் இடத்திலிருந்து செய்யப்படுகிறது. புரியுதுங்களா? எல்லா கம்புலையுமே நம்ம வந்துட்டு இந்த சிலம்பாட்டம் ஆட முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த அந்த மரத்தினுடைய பெயர், அதாவது அந்த மூங்கில் மரத்தினுடைய பெயர் பாத்தீங்கன்னா சிறுவாரை கம்பு அப்படின்னு இருக்கும். அந்த கம்புல தான் நம்ம வந்துட்டு இந்த சிலம்பாட்டம் ஆட முடியும். சிலம்பு கலையில் மான் கொம்பு, பிச்சுவாக்கத்தி, சுருள்பட்டா, வளரி போன்ற ஆயுதங்களையும் பயன்படுத்துவர். நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் இவ்விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. புரியுதுங்களா? இந்த சிலம்பு கலையில் உள்ள வெவ்வேறு வகைகள் தான் மான் கொம்பு, பிச்சுவாக்கத்தி, சுருள்பட்டா, வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி அதை வச்சுக்கிட்டு வந்துட்டு வீர விளையாட்டு விளையாடுதல். புரியுதுங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற வீர விளையாட்டு வில் வித்தை. பாத்தீங்களா? வில் வித்தை. இப்போ வித்தை என்பது வியப்படைய செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல். வித்தை அப்படின்னால அதான் ஆச்சரியப்படுத்தணும், அங்க பாடுறா அப்படின்ட்டு. அதான் வித்தை என்பது வியப்படைய செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல். அவற்றுள் வில் வித்தையும் ஒன்று. பண்டை தமிழர் விரும்பி கற்றுக்கொண்ட விளையாட்டாக வில்வித்தை விளங்கியது. தொடக்கத்தில் அம்பெய்தி விலங்குகளை வேட்டையாடவும் போர் முனைகளில் எதிரிகளை வெல்லவும் இவ்வில்லாற்றல் பயன்பட்டது. இல்லையா? முதல்ல இந்த வில் அம்பு கண்டுபிடிச்சது எதுக்கு அப்படின்னா வேட்டையாடுறதுக்கு தான். மான், முயல் இல்லையா, இதுகளை வேட்டையாடி நாம வந்துட்டு உணவாக சாப்பிடும்போது அந்த வில்லும் அம்பும் பயன்பட்டது. அப்புறம் போர்க்காலம் வரும் பொழுது எதிரிகளை வீழ்த்துறதுக்காக வில்லம்பு பயன்பட்டது. அதற்கு அப்புறம் தான் என்னாச்சு, அது வந்து ஒரு வீரக்கலையானது. பாருங்க, கடை 7 வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் காணலாம். கடை 7 வள்ளல்கள் ஒருவர் யாரு? வல்வில் ஓரி வந்துட்டு சிறந்த வில் வித்தைக்காரர். அவர் வேட்டையாட காட்டுக்கு சென்ற போது பெரிய யானை ஒன்று எதிர்ப்பட அதன் மீது அம்பை எய்தினார். அந்த அம்பானது அப்பெரிய யானையின் தலையில் பாய்ந்தும் அங்கு குறுக்கிட்ட பெரும் புலியை கொன்றும் அதனை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஒரு உடும்பின் மீதும் பாய்ந்து தன் சினம் தீர்த்தது என்று புறநானூற்று பாடல் வழி அறிகிறோம். அந்த வல்வில் ஓரிங்கிற ஒரு எய்த அம்பு இருக்கு இல்லையா, அந்த அம்பை எய்வாரு. அப்ப அந்த அம்பு என்ன பட்டுச்சுன்னா யானை மீது பட்டு அந்த அந்த தலையில பட்டு அங்கிருந்து பெரும் புலி மீது கொன்று, அந்த புலிய கொன்னதுக்கு அப்புறம் ஒரு மானை கொன்னு, அதற்கப்புறம் ஒரு பன்றிய கொன்னு, அதற்கப்புறம் அங்க ஒரு புத்துவில இருந்த ஒரு உடும்பு இருக்கு இல்லையா, அந்த உடும்பின் மீதும் பாஞ்சு இவ்வளவு விலங்குகளை கொல்ற அளவு விசையோடு அவர் வந்துட்டு அந்த அம்பை எய்திருக்காரு அப்படின்ட்டு புறநானூற்று பாடல்ல ஒரு பாடல் வழி அறிகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. படைத்திறமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரியை வன்பரணர் பாடி மகிழ்ந்தார். அந்த பாட்டை எழுதினவர் வன்பரணர் அப்படிங்கிற ஒருத்தர். இன்று வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளமை தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாகும். புரியுதுங்களா? இப்போ ஒலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னா இந்த வில்வித்தையும் வந்துட்டு ஒரு போட்டியாக இருக்கு. அதுல வந்து நம்மளுடைய அணி வீரர்கள் வந்துட்டு பலர் வந்து பல பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வில்வித்தை மற்போர். பாத்தீங்களா? இதுதான் மற்போருக்கான உடை. இப்போ படை கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர். கையில எதுவும் இருக்கக்கூடாது, கத்தி கம்பு எதுவும் இருக்கக்கூடாது. மல் என்பது வலிமையை குறிக்கும். மல் வலிமை. ஒருவன் தன் உடல் வலிமையால் செய்யும் போரே மற்போர். புரியுதுங்களா? மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் என்னும் சொல்லால் குறிக்கும் வழக்கம் இருந்தது. மற்போரில் சிறந்து விளங்கியமையாலேயே மாமல்லன் என்று அக்கால அரசர்கள் போற்றப்பட்டனர். புரியுதுங்களா? மல் அப்படின்னா வலிமை. அப்ப மற்போர்ல ஜெயிச்சவங்களுக்கு பேரு மல்லன் இல்லையா? அவன் மிகப்பெரிய ஒரு வீரரா இருந்ததுனால அவனை என்ன பண்ணுவாங்க, மாமல்லன் அப்படின்னா, மா அப்படின்னா பெரிய சிறந்த இல்லையா, மாமல்லன் அப்படின்னு போற்றப்பட்டாங்க. இப்போ மல்யுத்தம் என உலகம் முழுவதும்
உலகம் முழுதும் போற்றப்படும் இவ்வீரக்கலை பண்டை தமிழரின் போர் முறைகளில் ஒன்றாக இருந்தது. புறநானூற்று பாடல் ஒன்றில் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. இது பாத்தீங்கன்னா, இருவர் கைகோத்து கால்களாலும் தலையாலும் இடித்தும் உதைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர். புரியுதுங்களா? பகைவரை எதிர்கொள்ளும் வகையில் விளங்கிய இம்மற்போர் பின்னர் வீர விளையாட்டாக மாறியது. நம் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்போர் கழகங்கள் உள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போரிடுவதும் ஒன்றாக இருந்து வருகிறது. இதுவும் ஒலிம்பிக் போட்டியில சேர்த்திருக்காங்க. இப்போ மேலும் பல விளையாட்டுகள் பண்டை காலம் முதல் இன்று வரை வழக்கில் இருந்து வருகின்றன. வழுக்கு மரம், நீர் விளையாட்டு, கபடி என்கின்ற சடுகுடு போன்ற பல விளையாட்டுகளை நாம் இப்போதும் விளையாடி மகிழ்கிறோம். வழுக்கு மரம் பாத்தீங்கன்னா, இந்த வழுக்கு மரம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 மீட்டர் 25 மீட்டர் உயரம் இருக்கும். அந்த மரம் பாத்தீங்கன்னா நீங்க பிடிச்சி ஏறவே முடியாது. ரொம்ப வழுவழுப்பா இருக்கும். அதுல எண்ணெயெல்லாம் தடை இருப்பாங்க. மேல வந்துட்டு அந்த பரிசு முடிச்சு கட்டியிருப்பாங்க. அதை நீங்க பிடிச்சி மேல ஏறணும். ஏறும்போது நம்மளை சுத்தி தண்ணி ஊத்துவாங்க. அந்த ஏற ஆள் மேல தண்ணி ஊத்துவாங்க. நீங்க அதையும் மீறி ஏறி அது ஒரு விளையாட்டு. அந்த பரிசு பொருளை எடுத்து வரணும். அவங்கதான் ஜெயிச்சவங்க. வழுக்கு மரம். அதே மாதிரி நீர் விளையாட்டு, அதே மாதிரி கபடி இல்லையா? அப்ப உடலில் வலிமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் விளையாட்டால் ஏற்படுகின்றது. உடலில் உறுதி உடையவரே உலகையாலும் உள்ள உறுதியும் உடையவராவார். ஆகையால் குழந்தை பருவத்தில் இருந்தே நமக்கு பிடித்த வீர விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வோம். அது மட்டுமின்றி உலக விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றியை நாட்டிற்கு அளிப்போம் அப்படிங்கிறார். அதாவது நம்மளுடைய மாணவர்கள் இப்பாடப்பகுதியில் ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், வில்வித்தை, மற்போர் போன்ற விளையாட்டுக்கள் எவ்வாறு விளையாடப்படுகின்றன மற்றும் அதன் சிறப்புகள் குறித்து அறிந்து கொண்டீர்கள். இப்பாடத்தில் நாம் கற்றல் வெளிப்பாடு குறித்து காணலாம். இப்பாடத்தை பயில்வதன் வாயிலாக மாணவர்கள் நமது தமிழர்கள் பாரம்பரிய விளையாட்டுக்களை அறிந்து கொண்டீர்கள். நாமும் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுக்களை கற்றுக்கொண்டு நமது வீட்டுக்கும் நாட்டுக்கும் சிறப்பு செய்தலே இப்பாடத்தின் கற்றல் வெளிப்பாடாக அமைகின்றது. Hello and welcome to Yoga Eye Exercises. Lisa and Sukadev of Yoga Vidya welcome you for practice for new insights, relaxed eyes and improved eyesight. You can do this exercise standing, sitting on a chair, or sitting cross-legged on the floor. Wherever you're sitting, close your eyes and feel your eyes and become aware you want to be grateful to your eyes. And you want to do something good for your eyes. Open your eyes, look towards the right and towards the left, towards the right, left, right, left, right, left, right, left. Close your eyes, feel your eyes. And with each exhalation, imagine you send relaxing energy, light energy from your abdomen to your eyes or through your eyes. Open your eyes again. Look up, down, up, down, up, down, up, down, up, down. Close your eyes, feel your eyes. And with each exhalation, send relaxing energy from your abdomen to your eyes and through your eyes. Open your eyes again. Now look to the upper right, lower left, 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 upper right, lower left. Close your eyes. Send relaxing energy to your eyes. Open your eyes again. Look towards the upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right, upper left, lower right. Close your eyes.
and send relaxing energy from your abdomen towards your eyes. Open your eyes again and make no circular movement clockwise. Look up and then slowly to the right and to the bottom and to the left and up to the right, down, and continue a few times. Try to make it complete circles and not just squares. This practice also helps to harmonize the two hemispheres of the brain. No, other direction, counterclockwise. Do slow conscious movement. And slowly close your eyes and feel the relaxing energy of your abdomen go into your eyes. Now open up your eyes again and stretch out your right arm, thumb, the level of your eyes. Look towards your thumb. Look far away. Back to your thumb. Now look towards the tip of your nose, to your thumb, far away, your thumb, tip of your nose, thumb, far away, thumb, tip of your nose, thumb, far away, thumb, tip of your nose, thumb, and far away. Close your eyes, lower your hand, breathe a few times, and send relaxing energy into your eyes and through your eyes. Now, lift up your hands a little bit and rub your palms, warming up your palms and increasing the life force, the prana in your hand and your hand chakras. Put your palms over your eyes and feel the energy of your palms radiate into your eyes. Feel that calming, soothing, relaxing energy. Slowly relax your hands, lower your hands. And one more time, rub your palms, developing warmth in your palms, feeling the energy in your palms. And put your palms over your eyes and feel the relaxing energy of your palms radiate into your eyes. Slowly lower your hands. Remain seated for a few moments. Breathe a few times deeply. Feel the relaxation of your eyes, relaxation of your mind. You can do this wonderful breathing exercise every day. Your eyesight will improve. You don't need to get headache. And you come to clearer and clearer insights. Lisa and Sukadev wish you a day full of insights, full of calmness, peace and compassion. All of you, sit straight. Join your hands. Close your eyes. Breathe in. Chant Om for 3 times, okay? Breathe in now. Om. Breathe out. Breathe in. Om. Breathe out. Breathe in. Om. Om
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।